ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு மெட் சர்ஃபர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் 2 நிமிஷம் புலம்பிக்கிறேன். அப்பர் லிம் ரிவிஷன் சீரிஸ் பார்ட் 9 இது. இதை தவிர்த்து நம்ம 60 செகண்ட்ஸ் anatomy வீடியோ போடுறோம். ஹை ஈல்டு இதெல்லாம் வந்துட்டு 60 செகண்ட்ஸில் கான்செப்ட் புரியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டெய்லி எம்சிக்யூஸ் எதாவது பண்ணுறீங்களோ இல்லையோ இந்த எம்சிக்யூஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு பவுண்டரிஸ் அண்ட் கண்டென்ட் ஆஃப் ஆக்சிலாக பார்க்குறோம். நேற்று வந்துட்டு ஒரு கஷ்டமான ஒரு டாபிக் பார்த்துட்டு இருந்தோம்ல, ஸோ வந்துட்டு இன்றைக்கி ஈஸியான டாப்பிக்காக நான் எடுத்திருக்கேன். ஸோ எப்போதும் போல் ஹெட்டிங்ஸ் போவோம். ஹெட்டிங்ஸ் வந்துட்டு இன்ட்ரடக்ஷன், ஃபீச்சர்ஸ், கண்டென்ட்ஸ், கிளினிக்கல். இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு எடுத்தமே புரியாது ஹெட்டிங்ஸ்க்கே. ஸோ வந்துட்டு நம்ம ஒன்றா பார்ப்போம், ஒன்றா புரியும். ஸோ ஆக்சிலான்றது ஒரு பிரமிடலான ஸ்பேஸ். இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்களேன், இது ஒரு பிரமிட் மாதிரி இருக்குதா? ஸோ இது வந்துட்டு ஒரு பிரமிடலான ஸ்பேஸ். இப்போ இந்த பிரமிடுன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு சர்ஃபேஸுமே நம்ம வந்துட்டு ஹைலைட் பண்ணும். ஃப்ரண்ட்டில் இருக்குது ஆன்டீரியர், பின்னாடி இருக்கிறது போஸ்டீரியர், அப்புறம் மீடியல் ஒன்று, லேட்ரல் ஒன்று, ஆப்பெக்ஸ் ஒன்று, பேஸ் ஒன்று. சிம்பிளாக இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஃபீச்சர்ஸ். இங்கே வந்து கம்பேரிசன் டயக்ராம் மாதிரி இருக்குது, ஸோ ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ஒரு இதுக்குமே நம்ம வந்துட்டு ஆப்பெக்ஸ்னால் வந்துட்டு அதோட பவுண்டரி சொல்லணும். இப்போ ஆப்பெக்ஸ்ன்னு பார்க்கும்போது டாப் பார்ட், டாப்பில் வந்துட்டு இது சர்விக்கோ ஆக்சிலரி கெனால்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ஸோ விட்டுறாதீங்க. சர்விக்கோ ஆக்சிலரி கெனால் வந்துட்டு இப்போ பவுண்டரி சொல்லும் போது ஆன்டீரியர், ஆன்டீரியர் என்ன வருது? கிளாவிக்கல். அடுத்தது வந்துட்டு போஸ்டீரியர், போஸ்டீரியராக ஸ்கேப்புலா வருது. ஆனால் வெறும் ஸ்கேப்புலான்னு போடாமல் அப்பர் பார்டர் ஆஃப் ஸ்கேப்புலான்னு போட போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். நெக்ஸ்ட் வந்துட்டு மீடியல், மீடியலாக வந்துட்டு அவுட்டர் பார்டர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரிப். சிம்பிளாக. அடுத்தது வந்துட்டு ஆன்டீரியர் வால் போவோம். ஆன்டீரியரில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன வந்துட்டு மசில் வருது? பெக்டோராலிஸ் மேஜர் வரும், அண்ட் தென் பெக்டோராலிஸ் மைனர். இப்போ வந்துட்டு பேஸ், இதுதான் நம்மளோட பேஸு. இங்கே பேஸ் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும். பேஸில் வந்துட்டு நம்மளுக்கு ஆக்சிலரி ஃபேஷியா வருது. ஆக்சிலரி ஃபேஷியாவை தவிர்த்து இது ஆன்டீரியராக வந்துட்டு இந்த ஆக்சிலரி லைன்லாம் சொல்லுவோம்ல, நம்ம ஆக்சிலரி லைன் மாதிரி இந்த ஃபோல்டு நம்ம சொல்லுவோம், அதாவது ஆன்டீரியர் ஆக்சிலரி ஃபோல்டு. அதே மாதிரி போஸ்டீரியராக வந்துட்டு போஸ்டீரியர் ஆக்சிலரி ஃபோல்டு. இங்கே மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க, ஸோ மறக்க கொஞ்சம் ஹைலி சான்சஸ் இருக்குது. ஸோ ஆன்டீரியர் ஆக்சிலரி ஃபோல்ட் அண்ட் போஸ்டீரியர் ஆக்சிலரி ஃபோல்டு. நெக்ஸ்ட் வந்துட்டு போஸ்டீரியர் வால். போஸ்டீரியர் வாலில் வந்துட்டு லாட்டிஸ் ப்ளஸ் டார்சியும் டீரிஸ் மேஜரும் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஏன் டீரிஸ் மைனர் வரலன்னா, டீரிஸ் மைனர் தான் வந்துட்டு இப்போ இதான் போடுவோமே, இதான் ஒரு ஸ்கேப்லான்னு வச்சுக்கிறேன், சாரி ஃபார் பேட் ட்ராயிங். ஸோ வந்துட்டு இங்கே ஹியூமரஸ். இந்த ஹியூமரஸில் இப்போ வந்துட்டு நம்மளோட மசில் டீரிஸ் மைனர் வந்துட்டு எவ்வளோ சூப்பீரியராக வர முடியுமோ அவ்வளோ சூப்பீரியராக வரும். அதாவது நேற்று பார்த்துருப்போம் சிட்ஸ் மசில் சொல்லிட்டு அப்பர் 2/3 லேட்ரல் பார்டர். ஓகேவா? இதே வந்து டீரிஸ் மேஜர் வந்துட்டு இந்த சைடில் வந்திருக்கும், கொஞ்சம் கீழே வரதுனால நம்ம இந்த இதை வந்துட்டு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல இந்த ஸ்கேப்லா ரீஜனும் கவர் ஆகுதுல்ல, ஸோ வந்துட்டு இந்த இடம் சப்ஸ்கேப்லாரிஸ் மசில் கூட நீங்கள் போடலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு மீடியல் வால். மீடியல் வாலும் ரொம்ப ஈஸி தான். இங்கே இடத்துல வந்துட்டு எத்தனை ரிப் வருது? மேலே ஒரு ரிப்பு, 2, 3, 4, அப்பர் 4 ரிப்ஸு. இங்கே வந்து செரேட்டஸ் ஆன்டீரியர் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லேட்ரல் வால், ஹியூமரஸ் வருது, அண்ட் தென் வந்துட்டு பைசப்ஸ் இந்த இடத்துல வரும். ஓகேவா? பைசப்ஸ் பற்றி வீடியோக்கு வருது, கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். இப்போ கண்டென்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். ஆக்சிலரி ஆர்ட்ரி, வெயின், லிம்ஃப் நோட்ஸு அண்ட் கார்ட்ஸ் ஆஃப் பிரேக்கியல் பிளெக்ஸஸ் அண்ட் ஃபைப்ரோஃபேட்டி டிஷ்யூ. இப்போது இதை ரீட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுல, ஸோ வந்துட்டு ஆக்சிலரி ஆர்ட்ரி வந்துட்டு நம்ம ஃபஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, தேர்ட் பார்ட்டுன்னு பிரிச்சிருப்போம். ஆக்சிலரி வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா வந்துட்டு இந்த செகண்ட் பார்ட் கூட கார்ட்ஸ் ஆஃப் பிரேக்கியல் பிளெக்ஸஸ் வந்து க்ளோஸ் ரிலேஷனில் இருக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அதை வச்சுட்டு இதை என்ன சொல்கிற கோரிலேட் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து கிளினிக்கல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே ஆக்சிலரி லிம்ஃப் நோட்ஸ் இருக்குதுல்ல, இந்த லிம்ஃப் நோட்ஸ் வந்துட்டு ஏதாவது கேன்சர் வரும்போது, அதாவது பிரெஸ்ட் கேன்சர் இன்னும் தெளிவாக சொல்லணும், பிரெஸ்ட் கேன்சர் வரும்போது இந்த ஆக்சிலரி லிம்ஃப் நோட் வந்துட்டு என்லார்ஜ் ஆயிரும். ஸோ இதுதான் நம்ம கிளினிக்கல். ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. இங்கே இன்னொரு டவுட் ஏதாவது வந்துச்சுன்னா ஆக்சிலரி நர்வ் ஏன் வரல நீங்கள் கேட்கலாம். ஆக்சிலரி நர்வ் இங்கே இன்டர்மஸ்குலர் ஸ்பேசஸ் நம்ம ஷார்ட்ஸ் போட்டிருப்போம், அதில் வந்துட்டு குவாட்ராங்குலர் ஸ்பேஸில் தான் இந்த ஆக்சிலரி நர்வ் வெளில வருதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதுதான் நம்மளோட குவாட்ராங்குலர் ஸ்பேஸ் பின்னாடி வரும், இங்கே தான் நம்மளுக்கு வருது. ஆக்சிலாக்கும் இங்கேயும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் இங்கே வரல. இதனால தான் நான் வந்துட்டு டெய்லி பாருங்கள் வீடியோஸை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த டயக்ராம் எக்ஸ்ப்ளனேஷனோட நான் முடிச்சுக்கிறேன், உங்கள் எக்ஸாமுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆன்டீரியராக பெக்டோராலிஸ் மேஜர் அண்ட் மைனர். மீடியெல்லாம் வந்துட்டு ரிப்பு போட முடியாது, ஸோ செரேட்டஸ் ஆன்டீரியர் மட்டும் போட்டால் போதும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு கோட் மாதிரி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு போஸ்டீரியராக சப்ஸ்கேப்லாரிஸு, ஸ்கேப்லாரிஸு அண்ட் டீரிஸ் மேஜர் அண்ட் லாட்டிஸ்மஸ் டார்சி. அடுத்தது வந்துட்டு லேட்ரலாக வந்துட்டு பைசப்ஸ், லாங் ஹெட்டும் இருக்குது, ஷார்ட் ஹெட்டும் இருக்குது, கொரோக்கோ பிரேக்கியாலிஸ். இப்போ வந்து கண்டென்ட்ஸில் வரும்போது இது வந்துட்டு ஆக்சிலரி ஷீட்டுன்னு சொன்னோமா, கீழே பேஸில் ஆக்சிலரி ஃபேஷியா வரும் அப்படின்னு சொன்னோமா, அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. ஆக்சிலரி ஆர்ட்ரி, வெயின், இது மீடியல் கார்ட் ஆஃப் பிரேக்கியல் பிளெக்ஸஸ், போஸ்டீரியர் கார்ட் ஆஃப் பிரேக்கியல் பிளெக்ஸஸ் அண்ட் லேட்ரல் கார்ட் ஆஃப் பிரேக்கியல் பிளெக்ஸஸ். ஸோ இன்றைக்கோட வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நான்.
இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு லைக் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போ தான் வந்துட்டு எல்லா கான்செப்ட்டும் ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.